வாய்வழி மூலமாக உடலுறவு கொள்ள நினைக்கும் ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. எந்த தருணத்திலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த காலத்தில் எல்லா ஆபாச படங்கள்லையும் ஆணுக்கு வந்து வாய்வழி உடலுறவு கொள்வதும், பெண்ணுக்கு வாய்வழியாக உடலுறவு கொள்வதும், ஆண் பெண்ணுக்கு வாய்வழியாக உடலுறவு கொள்வதும், பெண் ஆணுக்கு வாய்வழியாக உடலுறவு கொள்வதும், அதாவது அவங்களுடைய பிறப்புறுப்பை சுவைப்பது போன்ற காட்சிகள் வருவதால் இன்று உடலுறவு வைத்துக் கொள்ளும் தம்பதிகள் கூட இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இது போன்ற முறையற்ற உடலுறவை ஈடுபடுவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், பெண்களுக்கு இது போன்ற உடலில் ஈடுபடும் போது அவர்கள் சீக்கிரமாக உச்சநிலையை அடைவதாகவும், ஆண்களுக்கு இந்த மாதிரியான உடலுறவு வைத்துக் கொள்வதாக அவர்கள் சீக்கிரமாக விரைப்புத்தன்மையை அடைவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இத்தகைய உறவு முறையில் ஈடுபடும் போது தம்பதிகள் மட்டும் உடலுறவில் ஈடுபடுவது கிடையாது. அந்நிய ஆண்களுடன் உடலுறவு கொள்ளும் போதும், அந்நிய பெண்ணோடு உடலுறவு கொள்ளும் போதும் ஆண்களும் இது போன்ற தகாத உடலுறவு முறைகளில் ஈடுபடுவதால் அவருக்கு பல வகையான நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதில் எய்ட்ஸும் கூட ஒன்று. இது போன்ற வாய்வழி செக்ஸை ஓரல் செக்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதற்கு மற்ற பெயர்கள் ப்ளோ ஜாப், கிவிங் ஹெட், கோயிங் டவுன் ஆன், ஈட்டிங் அவுட், சக்கிங், ரிம்மிங், இது போன்ற வார்த்தைகளும் இந்த வாய்வழி செக்ஸுக்கு பயன்படுத்தப்படும். இது போன்ற வாய்வழி செக்ஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் சில: HIV, ஹெர்ப்ஸ், சிப்பிள்ஸ், கொனோரியா, ஹெப்பாட்டிட்டிஸ் A அண்ட் வைரஸ் தட் காசஸ் வாட், இண்டஸ்ட்ரியல் பேரசைட்ஸ் அண்ட் அதர்ஸ். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இது போன்ற நோய்கள் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன செய்யணும்னா, நீங்கள் இது போன்ற உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஓப்பனாக உங்களுக்கு எய்ட்ஸ் போன்ற செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ஈடுபடலாம். ரெண்டாவது, அவங்களுக்கு ப்ளீடிங் கம்ஸ், அதாவது ஈறுகளில் வந்து இரத்த கசிவு, மவுத் அல்சர், வாயில் வந்து ஏதாவது அல்சர் போன்ற இருக்கா, அதுக்கப்புறம் வந்து கம் டிசீஸ், அதாவது ஈறுகளில் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான உடலுறவு சமாச்சாரத்தில் நீங்கள் ஈடுபடணும். மூன்றாவது, பெண் ஆணுக்கு வாய் வழியாக உடலுறவு கொள்ளும் போது ஆண் வெளிப்படுத்தக்கூடிய விந்தானதை அவள் வாயிலிருந்து துப்பிவிட வேண்டும். அதை ஒரு காரணத்தை கொண்டு முழுங்கவோ வாயில் வைத்து ரொம்ப நேரம் அதிக நேரம் வைத்திருக்கவோ கூடாது. நான்காவது, ஆண்கள் மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் அந்த மாதவிடாயில் வரக்கூடிய இரத்தங்கள் மூலமாக எய்ட்ஸ் மட்டுமல்ல, அதை தவிர்த்த மற்ற இன்ஃபெக்ஷனும் ஆண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஐந்தாவது, ஆணுடைய பிறப்பிறப்பிலோ அல்லது பெண்ணுடைய பிறப்பிறப்பிலோ ஏதேனும் புண்கள், ஸ்கிராச்சஸ், இந்த மாதிரி ஏதேனும் பாதிப்புகளை நீங்கள் பார்த்து உணர்ந்தால் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. ஐந்தாவது, உங்களுக்கு வாயில் ஏதேனும் துர்நாற்றம் இருப்பது போல நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்பு நீங்கள் பிரஷ் செய்வது வழக்கம். ஆனால் பிரஷ் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஈறுகளை பாதிப்புக்கு உள்ளாகும் அளவுக்கு நீங்கள் பிரஷ் செய்தோ, அதனால் உங்கள் ஈறுகள் பாதிப்புக்கு உள்ளானால் இது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன், எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு பதிலாக நீங்கள் பிரீத்மைட் போன்ற வாய் துர்நாற்ற நிவாரணியான லிக்விடை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. ஏழாவது, ஆண்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட நினைக்கக்கூடிய ஆண்கள் காண்டம் அணிந்து அதனை பெண்கள் சுவைக்க வைத்தால் இது போன்ற நோய்கள் அவர்களுக்கு வராமல் தடுக்கப்படும். இப்போ நான் முன்னாடி சொன்ன வாய்வழி உறவு மூலமாக பரவக்கூடிய நோய்களை பற்றின விளக்கங்களை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இதை ஷார்ட்டாக STD அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எய்ட்ஸ் போன்ற நோய்கள். இது மாதிரியான நோய்கள் பாதிப்புக்கு உள்ளான ஆண்களோ அதாவது பெண்களிடமிருந்தோ பாதிப்புக்கு உள்ளாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரவக்கூடியது. இது செக்ஸ் மூலமாக பரவக்கூடிய நோய். பொதுவாக இது போன்ற எய்ட்ஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இது போன்ற அறிகுறிகள் அவர்கள் உடலுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த தெரியாத காரணத்தினால் அவர்கள் தனக்கு எய்ட்ஸ் போன்ற நோய்கள் இல்லை என்று நினைத்து கொண்டு அந்த நோயை தன்னோடு உடலுறவு வைத்துக் கொள்பவர்களுக்கும் பரப்பிவிடுகிறார்கள். அவர்களுக்கும் அதே போன்று இது போன்ற விழிப்புணர்வுகள் இல்லாததால் அவர்கள் மற்றவர்களுக்கும் பரப்பிவிடுகிறார்கள். இந்த காரணத்தினால தான் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் நாட்டில் வேகமாக பரவியது. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி
அவர்களுடைய பிறப்புறுப்பில் எந்தெந்த பகுதிகள் மூலம் இது போன்ற எய்ட்ஸ் நோய்கள் வாய்வழியில் உடலுறவு கொள்ளக்கூடிய எதிர்பாலினத்திற்கு பரவக்கூடும் என்றால், இதே பெண்ணாக இருந்தால் அவர்களுடைய வெஜினா இன்க்ளூடிங் த லிப்ஸ், அதாவது அவருடைய பிறப்புறுப்புடைய உதடு போன்ற பகுதி. இரண்டாவது வெஜினா, அதாவது அவருடைய மாதவிடாய் காலத்தில் இரத்தங்கள் வெளியேற்றக்கூடிய பகுதி. மூணாவது பட்டக்ஸ், அதாவது பின்புறம். நாலாவது யுரெட்ரா, அவர்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய பாதை. ஐந்தாவது அனஸ், அதாவது அவர்கள் போவல் மூமெண்ட் கம்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ஆணாக இருந்தால் அவர்களுடைய பென்னிஸ், ஸ்கொரடம், அதாவது விதைப்பை, சிறுநீர் பாதை, இது போன்ற வழிகள் மூலமாக தன்னோடு வாயு வழி உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடிய இது போன்ற நோய்கள் பரவக்கூடும். இப்போ நாம இது போன்ற உடலில் ஈடுபடக்கூடும்போது என்ன மாதிரியான நோய்கள் பரவும் அதை பற்றி தான் நாம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜெனிட்டல் வார்ட்ஸ், அதாவது பிறப்புறுப்பில் வரக்கூடிய மருக்கள். பொதுவாக சிலருக்கு மருக்கள் உடலில் தோல் பகுதியில் வரும். அவர்கள் தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் இது போன்ற விஷயங்கள் மூலமாக அவர்கள் மருக்களை தொடுவார்கள். அதன் பிறகு அந்த கையோடு தன்னுடைய பிறப்புறுப்பில் ஏதேனும் அரிப்புகள் ஏற்படும் போது அந்த பிறப்புறுப்பிலும் தொடுவார்கள். இப்படி தொடுவது மூலமாக HPV, அதாவது ஹியூமன் பேப்பிலோமா என்கிற வைரஸ் அவர்கள் கைப்பகுதியிலிருந்து அவருடைய பிறப்பு பகுதிகளுக்கு தொற்றிவிடும். அதன் பிறகு அவர்கள் பிறப்புறுப்பிலும் மருக்கள் உருவாகிவிடும். இதே பிறப்புறுப்பில் மருக்கள் உருவான ஆணோ பெண்ணோ வேற யாராவது உடலுறவு வைத்துக் கொண்டால் இந்த மருக்களில் இருக்கக்கூடிய ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஆனது அவர்களுக்கும் தொற்றிவிடும். சிலர் நினைத்துக் கொள்வார்கள் காண்டம் அணிந்து கொண்டு இது போன்று மருக்கள் இருக்கும்போது காண்டம் அணிந்து நாம் உடலுறவு வைத்துக் கொண்டாலும் பரவுமா அப்படிங்கிற கேள்விகள் உங்கள் மனதில் வரலாம். ஆனால் இந்த நோய்கள் பரவுவதற்கு வைரஸ், அதாவது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் தான் காரணமே தவிர வேற ஏதேனும் காரணங்கள் கிடையாது. உதாரணமாக பிளட்டோ எச்சிலோ இது போன்ற உள்ளது தவிர உடல், அதாவது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், அதாவது ஒருவரை ஒருவர் தொட்டாலே இந்த நோய்கள் அவர்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்பு அவர்களுக்கு ஜெனிட்டல் வார்ட்ஸ், அதாவது மருக்கள் போன்று அவருடைய பிறப்புறுப்பில் நீங்கள் கண்டால் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அவாய்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கோனோரியா. இது போன்ற நோய்கள் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் மூலமாக பரவக்கூடுது. அதாவது ஆணிடமிருந்து பெண்ணுக்கும் பெண்ணிடமிருந்து ஆணுக்கும் இது போன்ற வாய்வழி செக்ஸ் மூலமாக பரவக்கூடிய இன்னொரு நோய். இந்த நோய் பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வெஜினல் டிஸ்சார்ஜ் எனக்கூடிய பெண்ணுறுப்பில் சுரக்கக்கூடிய அந்த நீரானது எல்லோவிஷ் கலராகவோ இல்லைனா கிரீனிஷ் கலராகவோ சுரக்கும். இது போன்று வெஜினல் டிஸ்சார்ஜ் ஏற்பட்டால் அந்த பெண்ணுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுகிறது என்ற அர்த்தம். அதே போல அவர்கள் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படவும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இது போன்ற எரிச்சல் ஆண்களுக்கு ஏற்பட்டுச்சுனால் அவங்களுக்கு இந்த நோய்கள் பாதிப்பு உள்ளது என்று அர்த்தம். இது போன்ற நோய்கள் பாதிப்பு ஆச்சுன்னா அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்பதன் மூலமாக அவர்கள் இந்த நோயை குணப்படுத்த முடியும். இதை கவனிக்காமல் விட்டால் அவர்கள் மலட்டுத்தன்மைக்கும் ஆளாவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஹெப்பாட்டிட்டிஸ். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் நோய் ஒருவருக்கு, அதாவது இது மாதிரி நோய் தொற்றுகள் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவருடைய லிவரை தான் இந்த நோய் பாதிக்கும். இதனால் அவர்கள் இறந்து போவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற நோய் தொற்றுகள், அதாவது இது போன்ற வைரஸ்கள் எது மூலமாக பரவும்னா பிளட் மூலமாகவும், வெஜினல், அதுக்கப்புறம் சீமன், அதாவது பெண்ணுடைய விந்து, ஆணுடைய விந்து, அதுக்கப்புறம் பெண்ணுடைய பிரஸ்ட் மில்க், அதாவது மார்பக தாய்ப்பால் சொல்லுவாங்க, அது மூலமாகவும் இந்த நோய்கள் பரவக்கூடும். இந்த நோய்களில் 3 வகைப்படும். ஒன்று ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் சி. இந்த 3இல் ரொம்ப கொடியது ஹெப்பாட்டிட்டிஸ் பி மற்றும் ஹெப்பாட்டிட்டிஸ் சி. ஏனென்றால் இந்த நோய்கள் வந்துவிட்டால் எந்த விதமான சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் இருக்காது. இது முத்திய பிறகுதான் இதை பற்றின விவரங்களும் அறிகுறிகளும் வெளியே தென்படும். அதன் பிறகு இந்த நோயிலிருந்து விடுபடுவது ரொம்ப கஷ்டம். நான்காவது நம்ம பார்க்க போகிறது ஹெர்ப்ஸ். இந்த ஹெர்ப்ஸ் என்ற நோய் வைரஸ் மூலமாக பரவும். இந்த வைரஸ் நரம்புகளில் தான் வாழும். இது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் என கருதப்படுகிறது. இதில் 2 வகைப்படும். ஒன்று ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் 1, அதாவது HSV1, மற்றொன்று ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் 2, HSV2. இந்த 2 வகைப்படும். இதில் ஒரு வகையானது புண்களை உண்டுபடுத்தும், வாய்களில் புண்களை உண்டுபடுத்தும். அது HSV1. இரண்டாவது HSV2 அவருடைய ஜெனிட்டல் ஏரியா, அதாவது பிறப்பு உறுப்பில் புண்களை ஏற்படுத்தும். இது போன்ற நோய்கள், அதாவது இது போன்ற இன்ஃபெக்ஷன் வந்துவிட்டால் எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குன்னா பிறப்பு உறுப்புகளில் இச்சிங், படர் தாமரை இது போன்றவும், அதுக்கப்புறம் கொப்புளங்கள் போன்ற பெயின்ஃபுல்லான கொப்புளங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகும். இது பெரும்பாலும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் மூலமாக பரவக்கூடியது. பிளட்டோ இல்லைனா சலைவோ இது மூலமாக பரவுவதை விட இது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், ஒருவரை ஒருவர் தொடுவது மூலமாக இந்த நோய் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றிக்கொள்ளும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HIV, எய்ட்ஸ் போன்ற நோய்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம்.
பொதுவாக எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்கள் சலைவா அப்படிங்கிற எச்சில் மூலம் பரவாது. அது இரத்தங்கள் மூலமாக தான் பரவும். அப்படி எச்சில் படக்கூடிய அந்த உறுப்புகளில் எப்படி எய்ட்ஸ் போன்ற நோய் தொற்றுகள் பரவுது என்று என்னைக்காவது யோசித்தது உண்டா? இந்த வீடியோவில் அதற்கான தீர்வு உள்ளது. பெரும்பாலும் சில ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, அவர்கள் பல் தேய்க்கும் போதோ இல்ல வேற ஏதோ கடினமான உணவுகளை உட்கொள்ளும் போதோ அவர்களின் ஈறுகளில் பாதிப்புகள் உண்டாகும். சிலருக்கு ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும். இது போன்ற இரத்த கசிவு இருக்கக்கூடிய பெண்ணோடு ஒரு ஆண் உடலுறவு வைத்துக் கொள்ளும்போது, அதாவது இது மாதிரியான உடலுறவு வைத்துக் கொள்ளும்போது அந்த பெண்ணிற்கு ஏற்கனவே எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்கள் இருந்தால் அந்த இரத்தமானது சலைவாவில் கலந்துவிடும். அதன் பிறகு அந்த சலைவா ஆனது ஆணுடைய உறுப்புக்குள் சென்று அவர்களுக்கும் எய்ட்ஸ் போன்ற கொடிய நோயை பரவச் செய்துவிடும். அதே போலதான் ஆணுக்கு இதே போன்ற ஏதேனும் இரத்த கசிவுகள் இருந்தால் ஆண் பெண்ணுடைய இதை சுவைக்கும் போது அவர்களுடைய இரத்தமானது பெண் உறுப்புக்குள் சென்று பெண் இது போன்ற எய்ட்ஸ் நோய்களால் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். இது போன்ற முறையில்தான் வாய்வழி மூலமாக எய்ட்ஸ் பரவப்படுகிறது. இது போன்ற முறையில் ஈடுபடக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பார்ட்னருடைய வாயில் என்றுமே செக் பண்ணதே கிடையாது. அவர்களுக்கு தேவையானது சுகத்தை மட்டும் கொடுத்தால் போதும் என்று தான் நினைப்பார்களே தவிர, அவர்கள் வாய்களில் ஏதேனும் இரத்த கசிவுகள் இருக்கா அப்படிங்கிறது மாதிரியான செக் பண்ணக்கூடிய நேரங்கள்லாம் அவருக்கு கிடையாது. இது போன்ற ஆசைகளுக்காக ஆசைப்பட்டு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறுதியில் எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்களுக்கு ஆளாகிறார்கள். பின்பு இவர்கள் வேற ஏதும் ஆணோடோ இல்லைன்னா வேற ஏதும் பெண்ணோடோ உடலுறவு கொள்ளும் போது இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட எய்ட்ஸ் ஆனது அந்த பெண்ணுக்கும் சுலபமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது.